இப்போது குறைஞ்ச வருமானம் இருக்கிறவங்க, அதாவது பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பார்த்தோன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் யோசிப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சம்பளம் வந்துட்டு குறைவாக இருந்தாலுமே அதிக பணம் வந்துட்டு சேமிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் அதிக பணம் வந்து சேமிக்க முடியும். சரி, வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லி வாங்கும் சம்பளத்தில் 15% to 13% சேமிக்க வேணும். ஃபஸ்ட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்துட்டு சம்பளம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். 10,000 15,000 சம்பளம் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து 15% 30% வரைக்குமே நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்க பணத்தில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா செலவு பண்ணணும். செலவு போக சேமிப்பு இருக்கக்கூடாது, சேமிப்பு போக தான் செலவுன்னே இருக்கணும். இப்போ உங்களுக்கு மாதம் 15,000 சம்பளம்னு வச்சோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1,500 முடிந்த அளவுக்கு, இல்லை 3,000 சேவிங்ஸ்க்குன்னு முதல்ல ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் இருக்க 13,500 இல்லை 12,000 பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு செலவுக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸ்க்கு தான் முதல்ல எடுத்து வைக்கணும். செகண்ட் என்னென்னா, மாதந்தோறும் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். முதல்ல வந்துட்டு நாளைக்கு சம்பளம் வருது அப்படின்னா இன்றைக்கே ஒவ்வொரு பட்ஜெட்டும் போட்டு வச்சிடணும். ஒருவேளை நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்களா, முதல்ல வாடகை, மல்லிகை ஜாமான், காய்கறி, என்னென்ன செலவு நம்ம மாதம் பண்ணுறோமோ அந்த மாதம் உள்ள செலவுகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செலவுகள் வந்துட்டு இவ்வளோ ஆகும்னு எழுதணும். எல்லாமே முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த செலவுகளுக்கு பணம் நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணுறோம், எது தேவையான செலவுகள், எப்படி வீண் செலவு பண்ணுறோம் அப்படின்றத மந்த் எண்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி மந்த்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போன மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ மிச்சப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்துட்டு கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேவிங்ஸை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ்க்கும் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எது தேவையில்லை அப்படின்றத ஈஸியாகவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேயே சமைச்சிருவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹஸ்பண்டும் நம்ம குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா ஹோட்டலில் தான் சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அது நம்ம வீட்டிலேயே சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா பொருட்களும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, மிச்சத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டிலேயே சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இது வேஸ்ட்டும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நாமளே வந்து கொஞ்சமாக தான் சமைக்க போகிறோம். எப்படி நம்ம குழந்தைங்க இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க நமக்கே தெரியும் இல்லைங்களா. நம்ம ஹஸ்பண்டும் இப்போ நமக்கே தெரியும் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க, ஸோ இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு நமக்கே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பணமும் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து குறைச்சிக்கலாம் இல்லைங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்டு மல்லிகை ஜாமான் வந்து வாங்குவாங்க. நானும் ஒவ்வொரு நேரம் அப்படி தான் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு கடையில், அதை நம்ம ரெகுலராக வாங்குவோம்ல அந்த கடையில் போய் வாங்காமல் ஹோல்சேல் கடை இருக்கும் தெரியுங்களா, ஹோல்சேல் கடையில் போய் நம்ம வாங்கணும். அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னா எது நம்ம வீட்டிலே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு எது தேவையில்லை அதை மட்டும் தான் வாங்குவோம். கண்ணுக்கு என்னதான் ஆசையோ தெரியுதோ அதை நம்ம வாங்க மாட்டோம். லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டு போடாமல் கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதுதான் தேவையா வாங்கலாம், சரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப இதுதான் வேணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே பணத்தை நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த பணத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் கடையில் நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1,500 மல்லிகை பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அது 1,200 1,300 முடிஞ்சிடும். இதுவரை நம்ம தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா நிறையா வந்து தேவையில்லாத பொருளும் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். நான் இப்போல்லாம் அப்படி தான் வாங்குகிறேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறத நான் உங்களுக்கு எப்போவுமே ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னா
பொழுதுபோக்குக்காக அதிக பணம் வந்து நம்ம கண்டிப்பாக செலவிடுவோம். என்ன பொழுதுபோக்கு அப்படின்னா தேட்டர் போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவுட்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அவுட்டிங் தான் போவோம். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லாமல் அங்கே இங்கேயும் சுற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். பொழுதுபோக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு யாருமே வந்து மூவி வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேட்டரில் போய் பார்க்குறதே கிடையாது. இப்போ எல்லாருமே ஓடிடி வழியாக தான் பார்க்குறோம். ஸோ நம்ம 1 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா படத்தையும் நம்ம ஓடிடி வழியாக பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை 1 மந்த்துக்கு நம்ம ஓடிடி வழியாகவே பார்த்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம நினைக்கல இல்லை தேட்டரு போதா பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் தேட்டருக்கு ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா ஒரு நபரோட டிக்கெட்டு 200க்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 400 வந்து போட்டிருப்பாங்க. ஒரு பாப்கார்னோட விலையே 200 இருக்கும். ஆனால் வந்து பாப்கார்னோட 10 ரூபா தான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்லேயே அதெல்லாம் செஞ்சு வீட்லேயே நம்ம பார்த்தோன்னா அதுவும் வந்துட்டு மூவி தான். நமக்கு என்ன தேவை மூவி தான் பார்க்க போகிறோம். அப்படி இல்லை அவுட்டிங் போகிறோன்னு நினச்சோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து போகலாம். வாரம் போகிறது இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதிக பணம் மிச்சப்படும், நேரமும் மிச்சப்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்தே எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது நீங்கள் கற்றுக்கோங்க. வெளியில் போய் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது கிடையாது. வீட்டிலேருந்தே குழந்தைங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபோடு எப்படி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிலேருந்தே சந்தோஷமாக தாராளமாக வந்துட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பொருட்களை வாங்காமல் அது தேவையாக என பார்த்து வாங்குவோம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகிறோன்னு வைங்க, அங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டை பார்த்தோன்னா அதெல்லாம் இருக்காது. இப்போ அவங்க பார்த்தோன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, பெரிய 65 இன்ச்சுக்கு டிவிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட அது இல்லையே நாமளும் அதை வாங்கணும், அவங்க வீட்டில் இருக்குல்ல நாமளும் அப்போ இதை வாங்கணும் அப்படின்னு நாம் வந்து நினைப்போம். அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்கவே கூடாது. அவங்க வீட்டில் இருக்கா, அது நமக்கு தேவையா, ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜே இல்லை ஆனாலும் நீங்கள் வந்துட்டு தேவை வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கணும். கடனாக வாங்கக்கூடாது. அதுக்காகவே நீங்கள் ஒரு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சு காசில் வாங்குங்க. 30 days ரூலை என்றைக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 30 days வந்துட்டு அதை நினைக்கிறோம். நம்ம நினச்சி பார்க்கலாம், 30 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் இது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு. 30 நாளுக்கு அப்புறமும் அது உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு தேவையான பொருள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாதது. மற்றவங்கள பார்த்து நாமளும் சூடு போட்டுக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ நமக்கு அது வேணுமான்னு யோசிச்சு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கணும். வீட்டில் வாங்கி வாங்கி குப்பையை குமிக்கிற மாதிரி குமிக்கக்கூடாது. தேவையான பொருள் மட்டும் வாங்குங்க. அடுத்தவங்களை பார்த்து நாமளும் அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா பொருட்களை வீணாக்காமல் உபயோகிக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஸ்நாக்ஸே வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் பிரித்து கொட்டிட்டு அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணலான்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கவர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போய் அது மட்டும் நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு மசாலா பொருட்களோ இல்லை நமக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது சாப்பிட்ற திங்ஸ் ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும். நம்ம காசு போட்டு தானே வாங்குகிறோம். அந்த மாதிரி காசு போட்டு வாங்கின பொருளை வீணாக்காதீங்க. ஒரு காய்கறியே நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் ஒரு 3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்குங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு அது கொஞ்சம் வீணாக தான் போகும். நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலுமே எந்த ஒரு காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் பிரித்து வாங்கிக்கோங்க. அந்த 3 நாளைக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும்னு வீட்டிலே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும்தான் வாங்குவீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையுமே சாப்பிட்ற பொருளோ இல்லை உபயோகப்படுத்துகிற பொருளோ வந்து வீண் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ₹1 சம்பாதிச்சாலும் உங்கள் பணத்தில் தானே வாங்குறீங்க, கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையுமே வீண் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பைக்கில் 2 வீலர் இதில் தான் அதிகமாக வந்துட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்க கடைக்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க 2 வீலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாங் டிரைவ் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சினா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிறதுக்குலாம் ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆண்களுமே சரி, இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு பஸ் ஃபேரே வந்துட்டு பக்கத்தில் போகிறதுக்கு ₹20 ஆகும். ஆனால் நீங்கள் பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு ₹100 ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை
யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டைமுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டைமோட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். கண்டிப்பாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு 3,000 வந்துட்டு மிச்சப்படுத்துகிற மாதிரி வரும். டெய்லி ஒரு நாளைக்கு 100 ரூபா நீங்கள் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா மாதம் 3000 ரூபா ஆகும். இதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 30 ரூபான்னு கணக்கு வச்சா கூட 30 ரூபா இல்லை 60 ரூபா கணக்கு வச்சாலும் மாதம் வந்துட்டு ஒரு 1500 2000 ரூபாக்குள்ளே தான் வரும். நீங்கள் 1000 ரூபா வந்துட்டு மிச்சப்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். இன்னொன்று பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி நீங்கள் வேலை பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி யோசிங்க. அவங்களுக்கு ஐடியா எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து நான் 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணிக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒருவேளை ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஜாப்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்குல்ல, சும்மா வந்து பார்ட் டைமாக நீங்கள் கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா வரும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர பாருங்கள். எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா அதை செலவோடு சேர்க்காமல் அது தனியாக வந்துட்டு சேமித்து வச்சிங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்கம் சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒருத்தரோட சம்பாதியத்தில் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நீங்களும் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே வந்துட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா கூட நீங்களே வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அடைக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா கடன் தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸை பண்ணிங்க. இது ரெண்டையுமே ஒன்றா பண்ணிங்க அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கடனை முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கடன் இருந்தாலுமே சரி அதை முதல்ல அடைக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போல்லாம் யாருமே சும்மா கொடுக்கல, வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வட்டி தான் நமக்கு ஏறிட்டே போகும். நம்ம சம்பாதிக்கிற பணமும் அதிலே தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு கடனை சீக்கிரம் அடிச்சுட்டு உங்களை சேவிங்ஸ் அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த 10 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து யூஸ் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கம், அது மட்டும் இல்லாமல் பணத்தை எப்படிலாம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.